அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 119:38 வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியாருக்கு உறுதிப்படுத்தும் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த சங்கீதத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். இந்த சங்கீதம் தொடர்ச்சியாக வேதத்தினுடைய மேன்மையை குறித்து பேசுகிறது. வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு அதிகாரமுடையதாக இருக்கிறது, எவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரன் நம்மளுக்கு போதித்து வருகிறான். அதில் நம்ம நேற்றைய தினத்தில் இதே வசனத்தை தான் பார்த்தோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது திடமான நம்பிக்கை அவசியம். அவிசுவாசம் என்பது மனிதனுக்கு எளிதில் வரக்கூடியது. அந்த அவிசுவாசம் தேவனுக்கு எதிரான பாவம். அவிசுவாசத்தோடு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது என்று சிந்தித்தோம். இந்த சங்கீதக்காரனுடைய இந்த தொடர்ச்சியான இந்த ஜெபத்தில் பார்க்கும்போது உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற உமது வாக்கை என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கிறதான இந்த திடமான விசுவாசம் என்னை தேவனுக்கு நேரான தெய்வ பயத்துக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது நான் திடமான விசுவாசத்தோடு வாழும்போது அதை என்னை தெய்வ பயத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. விசுவாசமே தெய்வ பயத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. அந்த தெய்வ பயம் என்னை எதற்கு நேராக வழி நடத்துகிறது என்றால் ஆராதனைக்கு நேராக வழி நடத்துகிறது. அப்போ ஒரு அடிப்படையான சாராம்சம், விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அதே போல விசுவாசம் இல்லாமல் நான் தேவனை உண்மையாக ஆராதிக்க முடியாது. அதிகப்படியான விசுவாசம் என்னை சரியான ஆராதனைக்கு நேராக வழி நடத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசம் இல்லாமல் ஓய்வு நாள் ஆராதனையில் நான் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க முடியாது. அதே போல் தெய்வ பயம் இல்லாமல், உண்மையான உறுதியான கர்த்தருடைய வார்த்தையின் மீது அந்த விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அனுபவத்தை பெற முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைனா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைனா, கடவுள் யார் என்று தெரியலனா, அவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலை நான் ருசி பார்க்க முடியாது. உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்க எண்ணற்ற விசுவாசிகளை சொல்லலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை திடமாக விசுவாசிச்சான். அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு ஈசாக்கு பிறந்தான். அதை அவன் அனுபவித்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி இவ்வளவாக பெருகிற்று என்பதை அவருடைய சந்ததியார் அதை அனுபவித்தார்கள். ஏன்? அந்த அழைத்த தேவன் மீதான உறுதியான விசுவாசம். அந்த உறுதியான விசுவாசம் தெய்வ பயத்துக்கு நேராகவும் ஆராதனைக்கு நேராகவும் அந்த அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தியது. அதே போல நம்ம ராகாபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ராகாப் அந்த தேவன் யார் என்று அறிந்திருந்தால், ராகாப் இஸ்ரவேலின் தேவன் உண்மையான தேவன் என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அவர் அந்த தேவனை கண்டு பயந்து அவரை ஆராதித்தால் அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே ராகாபை காப்பாற்றியது. அடுத்து இன்னும் சிறப்பாக நாம் தானியேலை பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருந்தனால உலகத்திலிருந்து வரும் உபத்திரவத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் யார் எதிர்த்திருந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தைக்கும் என்னுடைய தேவன் யார் என்பதை தெரியும், ஆகவே நான் இந்த தேவனுக்காக நிற்கிறேன் என்று உறுதியாக நின்றார்கள். உறுதியாக தேவனை மட்டும் ஆராதித்தார்கள். அப்படி ஆராதிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய அந்த கிருபையான அனுபவத்தை உணர்ந்தார்கள். தெய்வ பயம் என்னுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா பயத்திலிருந்தும் என்னை பாதுகாக்கும். எனக்கு தேவன் மீதான உறுதியான விசுவாசம் இல்லாதனால நான் உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் பார்த்து பயப்படுறேன். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவை முழுவதுமாக சார்ந்து கொண்டபடினால தன்னை முழுவதுமாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். தைரியமாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தன்னை மீட்க போகிற தேவன் யார் என்பதை அறிந்திருந்தனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பு. அநேக நேரத்தில் நீங்களும் நான் இந்த உலகத்துக்கு பயந்துட்டு இருக்கிறோம். இந்த உலக காரியத்தை தான் பிரதானமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களோட என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மீதான உறுதியான விசுவாசம் இல்லாதனால, தேவன் மீதான பயம் இல்லாதனால, நான் தேவனை ஒழுங்காக ஆராதிக்க முடியாததுனால தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற மாட்டுது. இந்த வேதம் முழுவதுமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கொண்டது. இந்த வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கானது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இதை நிறைவேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நான் இதை அனுபவிக்க முடியலனா, நான் இந்த தேவன் மீதான உறுதியான ஸ்திரமான அந்த விசுவாசத்துல நான் இல்லாதனால தான். இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த சங்கீதக்காரனை தான் சொல்றான், இந்த வேதத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும், இந்த வேதத்துல நான் உறுதியா நிற்கும். வேதத்துல உறுதியா நிலுங்க. எந்த சூழலிலும் இந்த வேதத்துல உறுதியா நிற்கும் போது தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.